அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து பாவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் வந்து சுகரு, ரத்த சோகை எல்லாத்துக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால இந்த பாவக்காயை வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சட்டி காயுது. இதில் கடுகு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா 150 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பொடியை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதில் 3 பட்டை வட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் வந்து பாவக்காய் போட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், இதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா வெந்துருச்சு, நல்லா வதக்கியாச்சு. இந்த டயத்தில் கொஞ்சம் போல் தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். சாம்பாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாவக்காய் பொரியல் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.